ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக இந்த 2025 ஆண்டின் 3வது மாதத்தில் காலெடுத்து வைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆக இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, நாம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இயேசு அவனை தொட்டதும் இரக்கம் மற்றும் அன்பிற்கான செயல் விளக்கம், சுத்தமில்லாத அந்த மனிதன் சுத்தம் அடைவதற்காகவும் முழுமை அடைவதற்காகவும் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ராஜா தமது கரங்களை நீட்டி அவனை தொடுகிறார். ஆவிக்குரிய ஆளுகையிலும் இதுவே இயேசு கிறிஸ்துவின் செயலாக உள்ளது. எனக்கு சித்தம் உண்டு என்ற அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். தம்மிடத்தில் உதவிக்காக வந்த ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு விளக்கியதாக வேதாகமத்தில் நாம் எங்கும் வாசிப்பதில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் என்னத்திற்காக வந்தார்களோ அதனை செய்வதற்கு விருப்பம் உள்ளவராகவும் அதனை செய்ய வல்லவராகவும் இருந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய மக்களே, ஹல்லேலூயா! ஆண்டவர் இன்றைக்கும் அப்படியாக தான் இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா. அல்லேலூயா! இந்த வருடத்தில் இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் அவர் சுத்தம் செய்திருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார். ஆக அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஆகவே நாம் ஒளியில் நடக்கிறவர்களாக, வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக, அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இந்த மாதம் முழுவதும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் உங்களை அர்ப்பணித்து நில்லுங்கள். ஜெயம் உண்டாகும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சித்தம் உங்களையும் என்னையும் எடுத்து மேன்மையாக வைப்பது, சுத்தமாய் வைப்பது, நீதியாய் வைப்பது, ஆசீர்வாதமாக வைப்பது. ஆமீன், ஆமீன்.